7th Max second term example 3.14 sum பார்க்கலாம். Find the degree of the following expression. கீழே sums கொடுத்துருக்காங்க, இதோட டிகிரி கேட்டிருக்காங்க. நான் இது உங்களுக்கு புக்லேயே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் சம் வந்து x பவர் 5. x பவர் 5 வந்து எக்ஸ்பனன்ட் வந்து 5. thus the degree of expression is 5. ஹையஸ்ட் பவர் தான், இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, இதோடைய பவர் 5. அப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 5. அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3p³ q² மைனஸ் இதோடைய சம் ஆஃப் பவர், இந்த பவருடைய சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த பவர் p and q is 3 + 2 5. thus the degree of expression is 5. அடுத்தது தேர்ட் சம் என்ன பார்த்தீங்கன்னா -4xy² z³ அப்போது இந்த சம்மில் சம் ஆஃப் பவர், இதுக்கும் பவரை ஆட் பண்ணுறோம். இங்கே எக்ஸுக்கு ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கிறதாட்டம், இங்கே 1 2 இங்கே 3. அப்போது பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 3 6. அப்போது இதோடைய பவர்ஸ் வந்து 6, அதனால் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து 6. அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க 12xyz - 3x³ y³ + 8. இதுக்கு முன்னாடி சம்லாம் ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க, இதில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ டேர்ம் கிவன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இந்த 3 டேர்மை தனித்தனியாக கமா போட்டு எழுதிக்கிறோம். டிகிரி ஆஃப் த டேர்ம் ஒவ்வொரு டேர்முக்கும் டிகிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்னென்னா 1 1 1, இப்போ 3 இதுலேயுமே 1 1 இருக்குது, 3 ஆட் பண்ணால் 3. டிகிரி ஆஃப் த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3. செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பவர், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இது 6. அப்போது செகண்ட் டேர்முக்கு டிகிரி வந்து 6. தேர்ட் டேர்முக்கு 8. ஹையஸ்ட் டிகிரி என்னென்னா செட் பவர் 8. ஹையஸ்ட் டிகிரியோட டேர்ம் வந்து செட் பவர் 8. அப்போது டேர்ம் வித் த ஹையஸ்ட் டிகிரின்னு எழுதிக்கணும், செட் பவர் 8. therefore டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 8. ஏன்னா ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம்லையும் தேர்ட் 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 3a³ b4 ஒரு டேர்மும், -16c³ ஒரு டேர்மும், 3bc² c⁵ ஒரு டேர்மும் கொடுத்துருக்காங்க. 7 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு டேர்மும் தனியாக டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷனை தனித்தனியாக கமா போட்டு எழுதிக்கிடுங்க. டிகிரி ஆஃப் த ஈச் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி என்னன்னா 7. ஏன்னா இங்கே 3 இங்கே 4 2 பவரையும் ஆட் பண்ணால் 7. செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 6 c⁴. தேர்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே 2, இதோடைய டிகிரி வந்து 7. தேர்ட் டேர்முடைய டிகிரி வந்து 7. ஃபோர்த் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதோட டிகிரி வந்து 0. அடுத்த டேர்ம் த ஹையஸ்ட் டிகிரி வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 தான், ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். அப்போ அந்த டேர்மை எழுதிக்கிறோம். ஹையஸ்ட் பவர் இருக்கிற டேர்ம் வந்து என்னென்னா 3a⁴ b⁴. அப்புறம் இந்த ஃபோர்த்து டேர்மும் ஹையஸ்ட் பவர் இருக்கிறது தான், 9b² c⁵. 2 டேர்ம் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குது. அதனால் டிகிரி ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் இஸ் 7. தான் ஆன்சர்.